श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एडावदि अध्यायम 258 श्लोकम। निद्राभिक्षे स्नानशौचे नेच्छामि न करोमि च द्रष्टारश्चेत् कल्पयन्ति किं मे स्यादन्यकल्पनात्। தினந்தோறும் சத்சங்கம் கேட்குற அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் த லைஃப் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா விரும்பும்போது கேட்கறது சத்சங்கம். அப்படி கேட்குறவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் த லைஃபுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். குவாலிட்டி ஆஃப் தி லைஃப்னா குவாலிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி த குவாலிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் தி நாலேஜ். ஸோ ப்ராக்டிஸ் ஆஃப் த நாலேஜ். அதனால தான் தினந்தோறும் இந்த விஷயங்களை மறுபடியும் கேட்குறோம். நேற்று வரைக்கும் இந்த 258 வரைக்கும் பார்த்த விஷயங்கள் முக்கியமாக ஞானி விஷயம். அதில் 7வது படியாக சொல்லப்படுற சப்த பூமிகలో நிரங்குஷா திருப்தி. அந்த நிரங்குஷா திருப்தி அடைஞ்ச அந்த ஜீவன் முக்தன் ஞானி எப்படி இருப்பார்? பகவத்கீதையில் ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட மாதிரி இங்கே நமக்கு சில பாயிண்டர்ஸ் சாதனைக்கு கான்டெம்ப்ளேஷனுக்காக நமக்கு உபயோகப்படுற மாதிரி சில ஸ்லோகங்கள். அப்படி பார்க்கும்போது நேற்றுக்கு பிராப்தஸ்ய பிராப்தம் பிராப்தவியம் கர்த்தஸ்ய கர்த்தவியம் கிருதம். செய்ய வேண்டியது செஞ்சிட்டா அடைய வேண்டியது அடைஞ்சிட்டேன். அதனால அவனுக்கு இப்போது எந்த இகலோக பரலோக போக இச்ச காமம் எதுவுமே இருக்காது அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் கிமிச்சன்னு கஸ்ய காமாய என்ன கர்த்தா போக்தா అనేది அங்கே இல்லாமல் கேவலம் சரீரம் பிராரப்தத்தினால. ஸோ முக்கியமாக இப்போ பிராரப்த விஷயந்தான் அது எப்படி வேலை பண்ணும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வைஸ் பர்சன் ஞானி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா ரியாக்ட் பண்ணுவாரான்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதில் பார்க்கும்போதும் பல விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு இந்த யக்ஞம் யாகம் இந்த மாதிரி வேதம் சொல்லி கொடுக்கறது இதெல்லாமே கூட ஏதாவது பண்ணலாம் இல்லையா சாஸ்திரம் அதெல்லாம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு ஞானி, அதில் ஈடுபடுறவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை பற்றி ஹூ எக்ஸ்பவுண்டட் அது அவங்கள அதில் ஈடுபட்டுட்டோம். என்ன அந்த கர்த்திருவ அபிமானம் இருந்து ஏதாவது கர்ம செய்ய வைக்கிறதோ கர்ம காண்டத்தினே தாங்களை ஈடுபடுறதோ செய்யட்டோம். அத்தியாபயந்து அவங்கள எல்லாரும் டீச் பண்ணிட்டோம். ஆனால் நான் கர்த்தாவே பாவனை எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட கர்த்தா பாவம் இல்லாத எனக்கு நான் அதிகாரி இல்லை. அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னா எந்த பாவத்தில்னு அவருக்கு தெரியுமா? இது முன்னாடி படித்தாரா? சொல்லித்தர முடியாதான்னு இல்லை அர்த்தம். அது கர்த்திருவ பாவனை இல்லை. ஆத்மாக்கு அந்த நிலையில் இருக்கிறவன்
இனிமே இந்த மாதிரி இதில் ஈடுபட மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அப்புறம் அது மட்டும் இல்லை, சரி உங்களுடைய ஒரு தினந்தோறும் தைனந்திக விவகாரமான தூங்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் அந்த மாதிரி ரொட்டீன் எல்லாம் நடக்கிறது இல்லையா, அதெல்லாம் எப்படி அது செய்வீங்களா? இதெல்லாம் வாட் அபவுட் தீஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னால், இதெல்லாமே தானாக டிஃபால்ட்டு சிஸ்டமாக நடக்கிறது. டிஃபால்ட் சிஸ்டம்னா அது பழகிடுச்சு எத்தனோ ஜென்மங்களை, அது சரீரம் தன் பாடி தானே ரெகுலராக அப்படி ஆரம்பித்து பண்ணுறது. இப்போது தினந்தோறும் நம்ம ஏதாவது சாண்டிங்னு பழகியிருந்தால் காலையில் இப்போ குளிக்கும்போது உடனே கங்கை சேவனிச்சாங்க. ஸோ த மோமெண்ட் யூ டேக் த மக் ஆஃப் வாட்டர், உடனே அந்த ஸ்லோகங்களை எல்லாம் தினந்தோறும் சொல்ல பழகினவங்களுக்கு எத்தனையோ வருஷங்களை சொல்லும் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும். அது பழக்கம். அந்த மாதிரி தான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இது பார்த்துட்டு நீங்களும் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா, ஆத்மபாவத்தில் எனக்கு தெரியும் நைவ கிஞ்சித் கரோமீதி, ஆனால் பார்க்குறவங்களுக்கு நான் செய்கிற மாதிரி தெரியறதான்னு சொன்னால் சரீரம் பண்ணுறது. நான் அந்த சரீரம் இல்லைன்னு நானும் உட்கார்ந்துருக்கானே, அந்த நிஷ்டையில் இருக்கான் இல்லையா நான். அதனால் அவங்களை பார்த்து அவங்க நினச்சிட்ட நான் என்ன பண்ணட்டும் அதிகன்றார். அவங்க கல்பனாத் அந்நிய கல்பனாத் நான் என்ன பண்ணுவேன், கல்பனை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்பனை பண்ணுறதை பற்றி, அவனு கல்பனை பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆக போகிறது, ஒன்றுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஒரு உதாரணம் இந்த ஸ்லோகத்தில் 249 சொல்கிறாரு. படிக்கிறோம். குஞ்சா புஞ்சாதி தஹ்யேத நான்யாரோபித வஹ்னினாம் நான்யாரோபித சம்சார தர்மானேவமஹம் பஜே. குஞ்சா புஞ்சாதி வன்ஹினா அந்நிய ஆரோபித ந தஹ்யதே. என்ன உதாரணம்னா, ஒரு இடத்துல நிறைய பெரிய ஹீப்பு, நல்ல கூவையாக சிகப்பு கலரு அந்த பெர்ரிஸ் ஃப்ரூட்ஸு, ஓகே, அது போட்டிருக்கு அப்படி நிறைய. இல்லை, கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த பெர்ரி ஃப்ரூட்ஸோடைய புஷ்ஷஸ்ன்னு பார்க்குறோம், நிறைய காய்ச்சி இருக்கு. அப்படி திடீர்னு தூரம் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அங்கே அந்த செடிகளுக்குள்ளே நெருப்பு இருக்கிறதோ, நெருப்பு பிடிச்சதோ அவ்வளோ. அதையும் கொஞ்சம் ஒரு பக்கம் இந்த வெயிலும் விழுறது, ஆனால் அது எல்லாமே நிறையா இருக்கிறதுனால சேர்ந்து பஞ்சஸாக சிகப்ப நெருப்பு மாதிரி தெரியறது. தூரம் இருக்கிறவனுக்கு தெரியறது. அப்படி அவனுக்கு பார்க்குறவனுக்கு அது நெருப்பாக தெரிஞ்சதுனால அது வந்து அந்த ஃபாரஸ்ட்னு அந்த செடிகள் மரங்களை வந்து எரிக்குமா? உதாரணம் புரிஞ்சதா? இந்த குஞ்சா புஞ்சான்னா பல பாஷையிலும் வியாக்கியானம் பண்ணுறவங்களை வந்து இங்கே ரெட் பெர்ரிஸ்ன்னு இங்கிலீஷில் இப்படி சொல்கிறோம். ஓகே, இப்படி தக்காளி நிறைய ஒரு இடத்துல அப்படி போட்டிருக்கு, தூரம் வந்து நல்ல வெயில் அப்படி பார்த்தேனே, அங்கே என்னமோ ஒரு நெருப்பு கூவ வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி அந்த சிகப்பு கலராக கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கிற கலராக ஏதாவது இருக்குது, அதெல்லாம் அப்படின்னு உதாரணம் சொல்லி, இதே மாதிரி தான் அந்நிய ஆரோபித சம்சார தர்மான் அகம் ந பஜே. இப்போ அடுத்தவங்களை வந்து நானும் சம்சாரத்தில் இருக்கேன்னு, நானும் சாப்பிட்றேன், நானும் மூவ் பண்ணுறேன் இந்த சரீரத்தினாலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுறதுனால, அவங்க பார்த்து நினச்சதுனால எனக்கு என்ன சம்சார தர்மம் வந்து ஒட்டுக்கு போகிறது? எனக்கு ஒன்றும் ஒட்டுக்காத.
அவங்க யாரும் நினச்சிக்கட்டும், பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கட்டும். அதோ உதாரணத்தில் சொன்ன மாதிரி அந்த ரெட் பெர்ரிஸ் தூரம் வந்து பார்த்து நெருப்புன்னு சொல்லிட்டு நெருப்பு அப்போ அந்த காட்டுன்னு எரிக்கிறது இருக்குமோ இருக்காது. அப்படி பார்த்தா எனக்கு பார்த்து அப்படி நினச்சிக்கிட்டோம். அதனால தான் ஞானிகளுன்னே முக்கியமாக இந்த சித்த மார்க்கத்தில் இருக்கிற ஞானிகள் இப்போ இங்கே சொல்கிற இந்த சில நிலைகள் எல்லாமே கூட இப்போது ரிஷபதேவர் மாதிரி, ஓகே, ஜடபரதன் மாதிரி இப்படி இருந்த இல்லை. இப்போ இந்த காலத்தில் பார்க்கணும்னா சித்த மார்க்கத்தில் வந்து வந்த ஞானிகள் ஆகட்டும், இல்லை ஆத்மனிஷ்ட இருக்கிற ஞானிகள் ஆனால் கூட ரமண மகர்ஷி மாதிரி அவர் இருக்கிற அவருடைய கோலம், உடம்பு, தேகம், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை ஒரு கௌப்பீனை மட்டும்தானே போட்டுக்கிறாரு. எந்த அடையாளமும், எந்த பக்தி, இவர் எந்த கடவுளுக்கு பூஜிக்கிறவர், இது எதுவுமே அடையாளம் தெரியாமல், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம பார்க்குறவங்க என்னென்னமோ நினச்சிக்கிற மாதிரி அங்கே நமக்கு இருப்பார். அதனால நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதுக்குமே வரணும். அப்புறம் முக்கியமாக இந்த சித்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறவங்களுன்னு நம்ம அந்த சித்த அதை அனுசரித்து அப்படி இருக்கணுமனே அவங்கள பற்றி ஏதாவது ஒரு முடிவையாக நம்ம மனசில் இப்படி சொல்கிறது இல்லை. அந்த சித்த மார்க்கத்தில் நம்ம போகணுமனே கிரகஸ்தர்கள் ஆசைப்படக்கூடாது, அதில் இறங்கக்கூடாது. சுவாமிஜி சொல்லுவார் இந்த விஷயம். ஏன்னா சித்தர்கள் என்னது வந்து அவதார புருஷர்கள் மாதிரி அவங்க ஆதி தெய்வீக சக்திகள் இருக்கிற சில பேர். ஏன்னா ருஷிகளும் ஞானிகளும் வந்து இங்கே தான் இந்த லோகத்தில் தான் இருக்காருன்னு நினச்சக்கூடாது. சித்தலோகம் இருக்குல்ல, 14 லோகங்கள் சொல்லும் போதும் தப்போலோகம் யாராவது ஆகட்டும், அந்த அவங்க வந்து ஈஸ்வரனுடைய ஏதோ ஒரு சக்தினால அவங்க வந்து ஆவிர்பவிச்சவங்க. அதனால அவங்களுடைய சேஷ்டைகள், அவங்களோட இருக்கிற இறுதி அது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நமக்கு சப்போஸ் அப்படிப்பட்டு யாராவது சந்திச்சா நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க கேட்கணும். எனக்கு இந்த ஜென்ம சரீரம் கிடைச்சது எனக்கு இந்த ஞான பக்தி மார்க்கத்தில் நிற்கிறபடி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அது அந்த அளவு தான். அப்போ அவங்களுக்கு என்ன சித்திகள் இருக்குது அதெல்லாம் இது எதுவுமே நம்ம வந்து ஆசிக்கக்கூடாது. அவங்களே அனுசரிக்கணவனே அவங்கள ஜட்ஜு பண்ணுறதையும் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு பாகவதத்தில் 11வது அத்தியாயத்தில் வர ஸ்கந்தத்தில் வர நவயோகிகள் கதை நம்ம வந்து அந்த நவயோகி உபாக்கியானம் விஸ்தாரமாக பார்த்து முடிச்சிருக்கோம். ஜாயந்தேய கீதான பேரில் அவங்க எல்லாருமே சொல்லப்படுறது இந்த நவயோகிகள் தான் நாத சம்பிரதாயத்தில் நவநாதர்களாக பிறந்தாங்களாமா. மஷ்டேந்திரநாத், கோரக்நாத், இப்படி அந்த லிஸ்ட்டு 14. அவங்கள பிறந்த விதானமே வேறே. அவங்க பிறக்கல, ஆவிர்பவிச்சிட்டாங்க. இல்லை புராணத்தில் வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆதி தெய்வீக லெவலிருந்து ஆதி பௌத்திக லெவலுக்கு வருது நம்ம பீஷ்மாச்சாரியருடைய ஜன்ம. அவர் அஷ்டவசுகளுக்குள்ள சொர்க்கத்தில் ஒருத்தர். இப்போ அஷ்டவசுகளுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர்னா எவ்வளவு சக்தி சம்பன்னா எப்படி இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவர் வந்து ஏதோ தவறுனால சாபம் வந்துச்சு அவருக்கு. அவர் இங்கே பூலோகத்தில் இங்கே இப்படி பிறக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பிறந்தால் கூட அந்த ஆதி தெய்வீக சக்திகளிலிருந்து நேராக வந்ததுனால அவங்க அசாதாரணமாக இருப்பாங்க. அதனால தான் பீஷ்ம பிதாமகன்னா எப்படிப்பட்டவர் யாரும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் அங்கே அவருக்கு சாபம் முடியணும், அவர் திரும்பி போகணும். அதெல்லாம் கதை அப்படி நடக்கும்போது கிருஷ்ணர் அங்கே பகவானை வந்து அனுகிரகம் பண்ணி. ஸோ என்ன சொல்கிறேன்னா அந்த நவயோகிகள் தான் இங்கே பிறந்தாங்க. ஸோ இந்த சித்த மார்க்கம் வந்து சித்த பாதை அதை பற்றி நம்ம ஆசிக்கக்கூடாது கிரகஸ்தர்களாக இருக்கிறவங்க.
அது ஈஸ்வர் இச்சனால தானாக நடந்தால் ஏதோ ஓகே. அதனால இங்கே என்ன அந்த மாதிரி இந்த ஞானிகள்னு சில பேர் நம்ம அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இவங்க இது நம்ம லெவலுக்கு இப்போது ஞானின்னா இந்த அத்வைத வேதாந்தத்தை படித்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற ஞானி. இப்போ இங்கே சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் అనేది நாம் தெரிஞ்சுக்கணும் நிறையா. அடுத்ததாக சரி இது பண்ணல எல்லாம் நெகேட் பண்ணுறீங்க. அவர் யக்ஞ யாகங்கள் பண்ண மாட்டார், நித்திய நைமித்திக கர்மங்கள் எந்த அப்படியெல்லாம் இருக்காது, ஏதோ சாப்பாடு இதெல்லாம் மட்டும் ருட்டீனாக நடக்கிறதுன்றீங்க. அப்புறம் இந்த மாதிரி சரி ஏதாவது ஸ்ரவணம் அதெல்லாம் பண்ணுவாரோ, சாஸ்திர ஸ்ரவணம் பண்ணுவாரன்னா அதையும் பண்ண மாட்டாராமா. என்ன சார் இது? அதுதான் அப்போது நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் சிரவணம் பண்ணணுமா பண்ண வேண்டானேது அது அப்போ அந்த டைமில் முடியும். சரி ஞானம் வந்து அப்போ யாரும் சிரவணமே பண்ண மாட்டார். இதை சொல்லிக் கொடுக்குற இப்போ குருவுக்கு குருவன்னு அவர் நினச்சிக்கல, நமக்கு நினச்சிக்கணும். சிஷ்யன் எப்பவுமே முக்கியம், குரு முக்கியம் இல்லை. சிஷ்யனுக்கு அந்த சிஷ்ய பாவம் வந்தாதான், ஒருத்தர் மேலே மதிப்பு வச்சாதான் அது கேட்கறதுக்கு ஸ்ரத்தா பக்தியோடு பண்ணுவோம். விஷயம் புரியுறதா? அதனால ஸ்ரவணம் கூட பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறது. இது யாருன்னா பண்ண மாட்டார்ன்னதே அவரே சொல்கிறார். எனக்கு எதுக்கு சிரவணம் பண்ணணும் அப்படின்னு கேட்க போகிறார். 260 படிக்கிறோம். ஸ்ருண்வந்த்யஜ்ஞாத தத்வாஸ்தே ஞானன் ஜானன் கஸ்மாத் ஸ்ருணோம்யஹம் மன்யந்தாம் சம்சயாபன்னாஹ ந மன்யேஹமசம்சயஹ. இந்த ஸ்லோகத்தில் 2 விஷயங்கள், ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் అని 3 விஷயங்கள் நம்ம பேசுகிறோமா பொதுவாக வேதாந்த சாஸ்திர ஸ்ரவணத்துக்கு சத்சங்கத்துக்கு வந்தப்போ சாஸ்திரமே சொல்கிறது இது 3மே. ஸோ அதில் முதல் 2 பற்றி இந்த ஸ்லோகத்தில் டீல் பண்ணப்படுறது சொல்லப்படுறது. அஜ்ஞாத தத்வாஹ தே ஸ்ருண்வந்து. தத்துவம் பற்றி யாருக்கு தெரியலையோ, இன்னும் தெரிஞ்சிக்கலையோ அவங்க கேட்கட்டும். நான் எதுக்கு கேட்கணும்? அகம் ஜானன், என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் இனிமேல் என்னதான் இருக்கே, கஸ்மாத் ஸ்ருணோமி, நான் எப்படி தான் கேட்பேன், என்னதான் கேட்கணும், என்னதான் கேட்கணும், எதுக்காக கேட்கணும்? தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பிரம்மன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை நீங்கள் அப்புறம் கான்டெம்ப்ளேட்டிவ் மனனம் அது பண்ணுவீங்களா? மனனம் யார் பண்ணணும்? சம்சயாபன்னாக மன்யந்தாம், சம்சயம் இருக்கிறவங்க தான் மனனம் பண்ணணும். ஓகே, தத்துவ ஞானார்த்தம் ஸ்ரவணம், சம்சய நிவృత్త్యர்த்தம் மனனம், விபரிய நிவృత్త్యர்த்தம் நிதித்தியாசனம். அது அடுத்த ஸ்லோகத்தில் வரும். ஸோ கேட்குறாரு, சம்சயம் யாருக்கு இருக்கின்றனதோ அவங்க தானே ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அந்த விஷயம் மேலே மனனம் பண்ணணும். ஆனால் அகம் சம்சய ந மன்யே, சம்சய ந அகம், எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. as long as சுவாமிஜி சொல்கிற மாதிரி there is any doubt about anything, okay,
யூ ஆர் ஃபார் அவே ஃப்ரம் யுவர் செல்ஃப். அப்போ நான் செல்ஃப் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் இனிமே அதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டிருக்கேன், சாஸ்திரம் கேட்டிருக்கேன், மனனமும் பண்ணியிருக்கேன், முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ மனனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதனால் ஐ won't do that reflection also. ரிஃப்ளெக்ஷன்னா மனனம் ஆல்சோ. ஏன்னா எனக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு. அதனால தான் இந்த ஞானிகள விஷயத்தில் அப்படி இருப்பாங்க. ஸோ இது சொன்னதுக்கு பிறகு அப்புறம் என்ன அர்த்தம் இதுக்கு? டூயிங் வித்தவுட் டூயரன், டூயிங் வித்தவுட் டூயரு. அதனால் ஹீ இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் எனி திங். உதாசீன பாவத்தோடு இருப்பார். அதனால் 3 சரீரங்களுக்கு வர எந்த விகாரங்களுக்கு கூட இவர் நீ தொடர்றத இல்லாதனால, ஞானனிஷ்டனாக இருக்கிறதுனால இப்போது அப்படி இருப்பார். அதனால் சிரவணமாவது பண்ணுவீங்களா, மனநம்னா தேவையில்லை, எனக்கு சம்சயம் இல்லை, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு 261 வந்து சரி நிதித்தியாசனம் இருக்கு. ஓகே, அந்த நிதித்தியாசனம் பற்றி ஏதாவது அது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறான். நிதித்தியாசனம் பற்றி அதையும் பண்ண மாட்டாராமா. படிக்கிறோம் 261. விபரியஸ்தோ நிதித்தியாசः விபரியஸ்தோ நிதித்தியாசேத் கிம் தியானமவிபர்யயாத் தேஹாத்மத்வ விபர்யாசம் ந கதாசித் பஜாம்யஹம். விபர்யம் விபரியஸ்தः நிதித்தியாசேத். யாருக்கு விபரியமன்னா விகல்பம், விபரியமன்னா எரோனியஸ் தப்பான விதமாக நாலெட்ஜ், ஞானம். எரோனியஸ் நாலெட்ஜு பேர் விபர்யய. என்ன விபர்யம்? நான் தேகமாக நினச்சிக்க சொல்கிறதே விபர்யம். ஸோ எந்த விபர்யமும் இல்லை. அதனால் நிதித்தியாசனம் விபரிய ராங் எரோனியஸ் நாலேஜ் இருந்தால் தான் அவங்க பண்ணணும். அப்புறம் அகம் அவிபர்யாத் தியானம் கிம். நான் எனக்கு எந்த விபரிய ஒரு தப்பான எரோனியஸ் ராங் நாலேஜ் எதுவுமே இல்லை எனக்கு. எவ்ரிதிங் இஸ் கிளியர். அதுக்கப்புறம் எப்போ நான் வந்து நிதித்தியாசனம் பண்ணுவேன்? எதுக்கு பண்ணணும்? தியானம் கிம் அகம், எனக்கு எதுக்கு? என்ன விபரிய అనేది அவரே சொல்கிறார் ஒன்றும். அதான் தேகாத்மத்வ விபர்யாசம் கதாச்சித் அகம் ந பஜாமி. எனக்கு ஒருக்காகவும் இனிமேல் ஒரு சந்தேகமும் இல்லை. நான் தேகமனே பாவனே வராது. நான் தேகம் இல்லைன்னு நிச்சயமாக தெரிஞ்சுக்கிட்டேன். தேகாத்ம விபர்யா. ஸோ அது போகிறதுக்கு தான் 2 சொல்லுவார் சுவாமிஜி சகஜமாக. மொத்தம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் தெரிஞ்சிக்க வேண்டியது தப்பான இந்த 2 கருத்துக்களை நீக்கிறது தான். ஒன்று வந்து நானும் தேகமாக நினச்சிக்கிறது, அதில் வந்து விடுவிக்கப்படணும். அப்புறம் நான் ஜீவனை நினச்சிக்கிறது, அதில் இருந்து விடுவிக்கப்படணும். இந்த 2 விட்டியாச்சுன்னா ஆத்தியாத்மிக சாதனை கோல் முடிஞ்சு போச்சு. ஸோ இவர் நிலை என்னென்ன இப்போ ஞானி சொல்கிறது, தேகாத்மத்துவ விபர்யாசம்
அகம் கதாச்சித் ந பஜாமி, எனக்கு அது ஒருக்காகவும் நெவர் எகெயின் அந்த பாவனை எனக்கு வரதே இல்லை, வராது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும்? அதுதான் தெரிஞ்சுக்கணும். இது மெடிடேஷன் நிறைய பண்ணுறது, மெடிடேஷனே சிரமப்பட வேண்டியதில்லை. தேகாத்மகலிதே ஞாதே பரமாத்மனே. தேகாத்ம பாவம் எப்படி உளுந்து போச்சோ, பரமாத்ம ஞானம் ஏற்பட்டுச்சோ, அப்போ யத்ர யத்ர மனோ யாதி தத்ர தத்ர சமாதயः. அதுக்கப்புறம் நீ கண்ணு மூட வேண்டாம், கண்ணு திறந்தாலும் சரி மூடாலும் சரி, எந்த இன்டராக்ஷனும் பண்ணிட்டு இருந்தா சரி, 5 புலங்கள் ஞானேந்திரியங்கள் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் மனசு போகிறது அங்கெங்கெல்லாம் சமாதி நிலை தான். சமாதின்னா அந்த ஞானம் ஒருக்காகமும் மறந்து போகிறதில்லை. ஞானம் எப்பவுமே அது சுத்த ஞானம் இருந்துகிட்டே இருக்கிறது. அதனால் சமாதி தியானம் అనేది தனியாக, சமாதி பற்றி அப்புறம் வரும் ஒரு ஸ்லோகத்தில். இங்கே தியானம் பற்றி சொல்லும்போது அதனால் அப்போது இது அபியாசம் பண்ணணும். இந்த நிலைக்கு வராத சாதகர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அபியாசம் பண்ணணும். அது பண்ண 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 ஒரு நாளைக்கு கிளிக் ஆகும். ஒன் டே இட் வில் கிளிக். சுவாமிஜி சொல்கிற மாதிரி என்ன கிளிக் ஆகும்? கிளிக் ஆனதுக்கப்புறம் நான் தேகம் இல்லைன்னா, தேகம் இல்லாத ஒரு நிலை அப்படின்னா எப்படி இருக்கும் அனே இனிமேல் அது மேலே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆகாயம் போல் அப்படின்னா ஆத்மா அப்படி தானே, ஆத்மாக்குள்ளே தான் ஆகாயம் இருக்கு. ஸோ எரோனியஸ் நாலேஜ் எல்லாமே போயிடுது. ஸோ தேகம் எனக்குள்ளே இருக்கேன்னு சொல்கிறது கரெக்டான ஞானம். தேகத்துக்குள்ளே நான் இருக்கேன்னு சொல்கிறது தப்பான ஞானம், விபரியேக்கு உதாரணம். ஆகாயம் குடத்துக்குள்ளே இருக்கேன்னு சொல்கிறதே விபரிய ஞானம். ஆகாயத்துக்குள்ளே தான் குடம் இருக்கேன்னு சொல்கிறதே சரியான ஞானம். அதே மாதிரி அப்போது தியானம் అనేది விபரிய அப்பப்போ ஏற்படுறதே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிதித்தியாசனம் கான்டெம்ப்ளேஷன் தேவைப்படுறது. அதனால எனக்கு அதையும் தேவையில்லை, அதனால் நான் அதையும் பண்ண மாட்டேன், பண்ணுறதில்லை. இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பார்த்தோம்? 250வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்ததை ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சிருந்தா, இப்போ இந்த நிலைக்கு ஞானி இந்த நிதித்தியாசனம் பற்றி அடுத்த ஸ்லோகத்துலேயும் ஒரு அடுத்த ஸ்லோகத்தில் வேறு சந்தேகம் வரும். இப்போ இங்கே வரைக்கும் என்னதான் அடைஞ்சான், என்னென்னதான் விஷயத்தின்னு பார்த்தோம் அன்றைக்கி ஞாபகப்படுத்திக்கிட்டால் 250 தொடங்கிச்சு. இந்த ஜீவன் முக்தனை த மேன் ஆஃப் ஸ்டடி விஸ்டம் கிராஜுவல்லி அங்கேருந்து அந்த தாட் டெவலப்மெண்ட்டு நமக்கு தான் சொன்ன நேற்று கூட நமக்கு நிதித்தியாசனம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறவங்களுக்கு, சாதகர்களுக்கு எவ்வளவோ உபயோகப்படுற மாதிரி சில வாக்கியங்கள். முதல்ல என்ன சொல்லிட்டோம்? காமம் ஆசையனே பேரில் லோக விஷயங்கள் எதுலேயுமே இவர் ஈடுபடுறதில்லை. ஸோ த பார்ட்டிசிபேஷன் இன் த worldly activities because of some desire is totally absent. ஓகே, வித் டிசைரா சாதாரணமாக சரீர யாத்திரை கோசம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பற்றி சொல்லலை. ரெண்டாவது என்ன சொல்லிட்டோம்? வைதிக கர்மங்கள் ஏதாவது செஞ்சு மேல லோகங்கள் எல்லாத்தையும் ஏதாவது அடையணுமனே ஆசையும் டோட்டலி நில்லு. ரெண்டாயிடுச்சு. 3 என்ன பார்த்தோம்?
சரி, ஈவன் இந்த சாதாரண தேகத்துடைய வேலைகள் ஏதாவது நடக்கிறதுன்னு சொன்னால் அதை பற்றி கூட ஐ எம் நாட் கன்சர்ன்ட் அபவுட் இட். அது ஏதோ டிஃபால்ட்டு மாதிரி ஒன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது லாஸ்ட் 4வது என்ன பார்த்தோம்? சரி, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இந்த மாதிரி இதில் இருக்குன்னா அதையும் மொத்தம் ஆப்சண்ட். என்ன நிலை அது? அதான் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள்ஸு நமக்கு தெரிஞ்சது நிறைய இருக்குது. அந்த ரமணருடைய உதாரணம் தான் சொல்லணும். சும்மா அப்படியே இருக்கிறார், நிறைய வருஷங்கள் பேசாமல் இருக்கார். அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தால் கூட மௌனத்தில் இருந்து தான் பேசுகிற மாதிரி. அதனால தான் மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வரிசிஷ்டாந்தே அப்படின்னு மௌனம். அதனால தான் மௌனம் எப்போ உள்ள அந்த ஞான பக்குவத்தை வரதோ அந்த அளவுக்கு மௌனம் ஆயிடுவோம். மௌனம் ஆயிடும். ஒருவேளை ஏதோ பேசுகிறோம் வெளியில் அப்படின்னு சொன்னால் கூட நல்ல உள்ள மௌன ஸ்திதியில் இருந்து வெளியில் ஏதோ பண்ணுறோம் தவிர அந்த மௌன ஸ்திதி உள்ள நின்று போல இல்லை. சில சமயத்தில் சில பேருக்கு அப்படியே மௌனிகள் ஆயிடுவாங்க, பேசணும்னே தோணாது. அதனால மௌனம் அபியாசத்தில் சாதனையில் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தது காரணம் அதுதான். இந்த மௌனத்துடைய சைலன்ஸுடைய பவர் என்னன்னு கவனிக்கணும். அது பல வகையாக மனசனை என்ன உள்ள சப்தஜாலந்த மனசில் இருக்கிற எல்லாமே சப்த ரூபமாக த கிராஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த மைண்ட் இஸ் கால்டு வேர்ட்ஸ் வைகரி வாணி. ஸோ 261 வரைக்கும் இந்த 4 முக்கியமான விஷயங்கள் அந்த ஞானியுடைய ஸ்திதின்னு எப்படி இருப்பார் అనేది பார்த்தோம். அது சொன்னதுக்கு பிறகு இப்போ 262 ஒரு சந்தேகத்தினை மையமாக வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல போகிறார். அஹம் மனுஷ்ய இத்யாதி வியவஹாரோ வினாப்யமும் விபர்யாசம் சிராபியஸ்த வாசனாதோ வகல்ப்யதே. என்ன சந்தேகம்னா, ஞானிக்கு தாನು ಶರೀರಮನೆ ಶರೀರ ಧ್ಯಾಸನ ಶರೀரம் இருக்கனே ஒரு நினப்பு இல்லைன்னா அவர் எப்படி ஒரு மனிதனா இந்த லோகத்தில் எப்படி தான் விவரிக்க முடியும்? 4 பேர் கூட சேர்ந்திருந்தாலும் சரி, இல்லை தன்னந்தனியாக இருந்தால் கூட இயற்கை கூடாவது எது நெருப்பு எது இது தெரியாமல் நெருப்பில் போய் குதிப்பார் உடனே. இல்லை, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஞான நிலையினால் சாப்பாட்டு வாயில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக தலை மேலையும் உடம்புக்கு எல்லாம் பூசிக்கிறாரா? இல்லை, ஜலம் வாயால் தானே குடிப்பார். இப்படி ஸோ எப்படி அப்படி விவகாரம், இந்த மினிமம் தேக விவகாரம், தேகத்துடைய கொஞ்சம் கூட அபிமானம் இல்லைன்னா அந்த தேகத்துடைய விவகாரம் சுமார் சில ஞானிகள் நிறைய பேர் கூட தான் இருக்காங்க, நிறைய வருஷங்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு சுற்றி ஆசிரமங்கள் வந்தது, அப்படி வந்தது, நிறைய பேர் வருது பேசுறது. அது எப்படி நடக்கிறது? அப்போது அப்படி நடந்திருந்தால் அவருக்கு அப்போ தேக அபிமானம் இருக்குன்னு தானே சொல்லணும். இப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் ஓகே, அப்படி லோக்கல் எப்படி விவரிப்பார்னு சொன்னால் அதுதான் இப்போ முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லை, டிஃபால்ட் ஒரு மெக்கானிசம் மாதிரினே. அதனால் அது அப்படி தான் சொல்கிறது இந்த ஸ்லோகத்தில். கொஷன் இதில் அந்தர்கதமாக இருக்குன்னு வச்சுக்கணும். என்ன சொல்கிறாரு?
அகம் மனுஷ்யः இத்தியாதி விவகாரः அமும் விபர்யாசம் வினா அபி. ஸோ இங்கே வரைக்கும் கொஷின்னு எடுத்துக்கணும். நானும் ஒரு மனுஷனும், எனக்கு ஒரு சரீரம் இருக்குது, நான் சரீரம் இருக்கணும், இப்படிலாம் நினைக்காம விவகாரம் இத்தியாதி எப்படி பாடி ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் அமும் விபர்யாசம் வினா, விபர்யாசம்னா அந்த எரோனியஸ் நாலேஜ், சரீரம் பற்றி நினப்பு இல்லாமல் இருந்தால் விவகாரம் எப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா, அப்படி இருந்தால் கூட அப்படி சிர அபியஸ்த வாசனாத், அதான் நிறைய வருஷங்களாக நிறைய ஜன்மங்களாக அது ஒரு ரொட்டீன் மாதிரி டிஃபால்ட் செட்டப் ஆயிடுத்தினால சிர அபியஸ்த வாசனாத், லாங் ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ். என்னது, நான் தேகமணி இப்போதான் இந்த ஜன்மத்தில் இந்த சரீரத்துக்கு வரும்போது தான் ஞான பிராப்தி ஏற்படுறது, தெளிவு ஏற்படுறது. அந்த ப்ராக்டிஸ் படிச்சனால இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறோம், பொதுவாக பிறந்த குழந்தையோ மனுஷ குழந்தை ஆனாலும் சரி, இல்லை பூனை நாய், இந்த எல்லா உடனே அது அம்மாவுடைய மார்பு தேடி பார்த்து பால் குடிக்க தொடங்கும். எப்படிதான்னா அதுதான் பழக்கம். அது யார் சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கு எதுவுமே தெரியாது வேறையான்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பசிச்சா சாப்பிடணும் అనేది அப்போ எத்தனை ஜன்மங்களை எத்தனை யோனிகளுக்குள்ள அது வந்து அது டிஃபால்ட். அது இயற்கை பண்ண வைக்கிறது ஈஸ்வரன் பார்த்துக்கிறாருன்னு அப்படி எல்லாம் என்ன சொன்னால் கூட வேதாந்த பரமாக சொல்லும்போது இட் இஸ் எ லாங் ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ்னால அந்த சில விஷயங்கள் அப்படி நடக்கும். ஞானி விஷயத்தில் கூட அப்படி தான். அதனால அவகல்பத்தை சாத்தியம்தான். அது எப்படி சாத்தியம் அன்னி கேட்டால் நினச்சா அது இந்த விதமாக சாத்தியம்தான். அதனால் அதில் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ஞான நிஷ்டையில் தான் இருக்கார், தான் ஆத்மானே உணர்ந்திருக்கிறவர். அப்படி சொன்னதுக்கு பிறகு 262 முடிச்சிட்டோம். அப்புறம் 263 வந்து ஸோ அப்போ எப்போ இவருடைய சேஷ்டைகள், இந்த சரீரத்துடைய வேலைகள், இதெல்லாமே இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பு, லோக விவகாரம் எல்லாம் எப்போ முடியும்? இது ஆக்சுவலி இந்த மாதிரி பதில் கேள்விக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. பிராரப்தம் முடியும் போதனை மறுபடியும் இங்கே அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் வருது. எப்போ எண்டாகும்? எப்போ எண்டாகும்னா பிராரப்தம் முடியும் போது, பிராரப்தத்தினே அனுபவிச்சு தீர்த்தினதுக்கப்புறம் அந்த விஷயம் சொல்கிறாரு. ஸோ பிராரப்தத்தினை அனுபவிக்காமே ஒருத்தனும் இந்த லோகத்தில் வந்து போக முடியாது. யாராவது முன்னாடி போயிட்டேன்னு அவனோட பிராரப்தம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஞானம் வந்து போனானோ ஞானம் வராமல் போனானோ. அதனால ஞானம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சரீரம் போனவங்க இருக்காங்க இல்லையா? நம்ம விவேகானந்த சுவாமியோடைய வாழ்க்கை எடுத்த சாதாரண மனுஷன் வாழ்க்கையில் பாதிதான். சங்கராச்சாரியர் அப்படிதான், சுவாமி ராமதீர்தான் இருந்தார், அவர் அப்படிதான். நிறைய பேர் அப்படிதான் 40க்குள்ளே போயிட்டாங்க. பிராரப்தம் முடிஞ்சது, ஞானம் அடைஞ்சாச்சு. அது பிராரப்தத்தை. அதனால தான் ஆயுஷு போகம் ஐஸ்வர்யம் இந்த தேகத்துக்கு பிராரப்தம் வில் டிசைடு. அதனால் அது ஞானம் வந்ததுக்கப்புறமா, ஞானம் முடிஞ்சதுக்கப்புறமான்னு இல்லை. அதனால தான் பிராரப்தம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதனால தான் நம்ம வந்து ரொம்ப கவனத்தோட ஞானத்தில் ஈடுபடணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் இருக்கிற கொஞ்சம் சப்ஜெக்ட் இஸ் ஸோ வாஸ்ட் அண்ட் த டைம் இஸ் வெரி ஷார்ட்ன்னு சொன்ன மாதிரி ஒரு பேர் படிப்போம். 263 பிராரப்த கர்மணி க்ஷீணே வியவஹாரோ நிவர்த்ததே
கர்மாக்ஷயே த்வசௌ நைவ ஷாம்யே தியான சஹஸ்ரதஹ. இதில் அது சொல்லிக்கிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் கொண்டு வர்றார். பிராரப்த கர்மணி க்ஷீணே வியவஹாரः நிவர்த்ததே. பிராரப்த கர்ம அதோடைய கணக்கு எப்போ முடியறதோ அப்போது அதோட சரீரம் உளுந்து போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட விவகாரம் எல்லாமே முடிய போகிறது. அது என்ன சுவாமி, எல்லாருக்கும் அப்படி தானே? இவ்வளோ நாள் இருக்கான், திடீர்னு அந்த சரீரம் போயிடுச்சுன்னா அவனுக்கு லோகத்தோடு இருக்கிற உறவு விவகாரம் சர்வம் கதை கம்ப்ளீட்லி சாப்டர் இஸ் க்ளோஸ்டு, அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ்டு. இந்த அக்கௌண்ட் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு, டிசால்வ். எதுவுமே எதுக்கு சம்மந்தம் இல்லை. அவருடைய பேங்க் அக்கௌண்ட் மேபி அடுத்தவங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு அதை பற்றி ஆனந்தப்படலாம் தவிர அவர் பொறுத்த வரைக்கும், அந்த தேகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க, சர்வம் பஞ்சபூதங்களிலிருந்து உருவாகி வந்த பஞ்சபூதோத்பவம் ஸ்தூல சரீரம் பஞ்சபூதங்களுக்குள்ளேயே போகிறது. அதனால அதுக்கப்புறம் அதனால மறுபடி பிறக்கிறதுன்னு சொல்லும்போது ஜீவனே டாபிக் வருதா. அதனால நான் ஜீவன் இல்லை, நம்ம மறுபடியும் பிறக்கவும் போகிறதில்லை, பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆத்மானு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த இந்த அறிவு. இந்த விஞ்ஞானமய கோஷமான ஜீவ உயிரோடு இருக்கும்போதும் அந்த ஞானம் அடைஞ்சாச்சன்னா அந்த விஞ்ஞானமய கோஷம் தப்பா ஜீவன் நான் தனியே நினைக்கிற அந்த பாவம் நீக்கப்பட்ட அக்கௌண்ட் க்ளோஸ், ஜென்மராஹித்யம். ஸோ இங்கே பிராரப்தம் பற்றி பேசுகிறோம். ஸோ பிராரப்தம் முடியும் போது விவகாரமும் முடிஞ்சு போகிறது. ஆனால் அவரே சொல்கிறார், கர்ம அக்ஷயே, அதான் கர்மம் தீராமே, ஓகே, ரெண்டு ஞானத்தினால கர்ம மொத்தத்தினை ஞானாக்னிதக்த கர்மாணம், ஓகே, பஸ்மசா குருதே அர்ஜுனா. எல்லா கர்மமும் போகணுமே, எனக்கு திரும்பி இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஞானம் அடை, ஒரே ஒரு வழி. வேறு எந்த சாய்ஸ் இல்லையா சார்? நோ, ஒரே ஒரு வழி தான். மூலவர் சுவாமின்னு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு கதவு தான். அந்த கதவு மூலவர் கிட்ட போகிறதுக்கு. அந்த மாதிரி ஞானம் அடை. ஸோ மிச்சம் எல்லாருக்கும் ஞானம் அடையலைன்னா அந்த வாசனைகள் கர்மம் இருந்து பிறக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ இங்கே அது க்ஷயமாகறதுக்கு ஏதாவது நான் சீக்கிரம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து என்னன்னாமா, கர்மம் க்ஷயம் தானாக கிராஜுவலாக அது ரிலீஸ் ஆகி போகணும் தவிர எக்ஸாஸ்ட் ஆகி அது திடீர்னு ஒரே வாட்டி போகாதனால அப்படி அது போகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மம் எனக்கு ஒட்டுக்கூடாதுன்னு ஏதாவதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது காரணத்தினால, முக்கியமாக இந்த கர்ம விஷயத்தில் அது பிராரப்தம். நீ தியானம் வந்து 1000 மணிக்கணக்கு தியானம் பண்ணாலும் சரி, தியான சஹஸ்ரதः நயேவ சாமியதே. இது எப்படின்னா, இருட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு ரூமில்னா ஒரு குகைக்குள்ள இருட்டு போனோம்னா ஒரே ஒரு வழி வெளிச்சம் கொண்டு வரணும். வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இது முன்னாடி பல வாட்டி சத்சங்கத்தில் இந்த கேள்வி, ஏதாவது வேறு இருக்கா? நான் பஜனை பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், தொடப்பம் கொண்டு வந்து பேரிக்கிறேன், பக்கெட்டில் இருட்டு நல்லா கொஞ்சம் வெளியில் கொட்டுவேன், யோகா பண்ணுவேன், தலைகீழ நிற்பேன், இந்த குகையில் இருட்டு போகிறதுக்கு இத்தனை ஏதாவது பண்ணால் இருட்டு போகுமா?
இல்லை நான் வெளியில் உட்காந்துட்டு ஒரு பெரிய யக்னம் அக்னி தேவதனை கூப்பிட்றேன். ஆமாம், அக்னி தேவதனை என்ன வெளிச்சம் தானே. நான் திடீர்னு ஒரு மந்திரம் வச்சு அங்கே வெளிச்சத்தை நீ கொண்டு இருட்டுன்னு போயிடுச்சுன்னு அர்த்தமே நீ வெளிச்சம் கொண்டு வந்திருக்கணும். நீ பவர் வச்சு பண்ண அந்த பவருக்கு பேர் தான் வெளிச்சம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கர்ம தீந்தி பிராரப்தம் முடியணும். அப்புறம் இனிமேல் இந்த கர்மனது எனக்கு ஒட்டுக்காமல் இருக்கணும்னா நீ எத்தனை மணிக்கணக்கு எத்தனை ஜென்மங்களை தியானம் பண்ணுறேன்னு என்ன தியானம் பண்ணுற? ஞானம் வரணும், அவ்வளோதான். அதனால் தியானம் முக்கியம் இல்லை, ஞானம் முக்கியம். ஆனால் லோகத்தில் இப்போ நிறைய பேர் இந்த தியானமனே வார்த்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த யோகா பேரில் பல வகையான தப்பு வழியில் போகிறாங்க. சாஸ்திரத்துக்கிட்ட வந்து சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி அப்போ கூட நிதித்தியாசனம் பண்ணி அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் கூட பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டார்ல. இப்போ பண்ண மாட்டேன். there is no compulsion or worry about that and தியானம் பண்ணணும் சிட்டிங். சுவாமிஜி என்ன சொல்லுவார், பிஃபோர் யூ ஆர் ஓப்பனிங் த ஐஸ் அண்ட் வர்ரிங், இப்போ யூ ஆர் க்ளோசிங் த ஐஸ் அண்ட் வர்ரிங், ஸ்ட்ரகுலிங். அந்த ஸ்ட்ரகுலே இருக்காது. வாட் ஃபார் ஐ ஹாவ் டு க்ளோஸ் த ஐஸ்? எதுக்காக க்ளோஸ் பண்ண ஐஸ்? எதுக்காக மனசு நீ கண்ட்ரோல் படுத்தணும்? மனசு பாட்டுக்கு அது இருந்து போட்டுமே, என்ன ஆயிடுச்சு? அது பிரகிருதி சம்பந்தப்பட்டது. பிரகிருத்திலும் விக்ருதிகள் இருக்கும். அந்த 3 குணங்கள் ஏன் தியானம் பண்ணுறவனும் 24 மணி நேரம் சத்துவகுணத்திலேயே அப்படி இருக்க முடியுமா? எவ்வளோ நேரம்? அதனால தான் எத்தனை மணிக்கணக்கு நீ வந்து தியானம் பண்ணால் கூட இந்த பிராரப்த விஷயம் முக்கியமாக. இங்கே இந்த பிராரப்தம் అనేది இப்போ கூட போகாது. அது தீந்திதான் அனுபவிச்சுதான் போனோம். அதனால அது ஏன் பெரிய பெரிய ஞானிகள் இருக்காங்க, அவங்கள சரீரங்கள் இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்ச, ரமணர், முக்கியமாக 2 பேருக்கும் கேன்சர் வந்துச்சு. இவங்கள பக்தாள் அவங்க சுற்றி இருக்கிறவங்களை வந்து கஷ்டப்படுறவங்கள சரீரம் இவ்வளோ வலியாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கவலைப்பட கஷ்டப்படுத்துறதே சரீரம், இப்படி எல்லாம் சொன்னால் அவங்களுடைய பதில் எல்லாரும் அந்த நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க கேன்சர் இஸ் இன் மீ, ஆனால் பட் ஐ எம் நாட் இன் த கேன்சர். ஆனால் நிசர்கதத்த மகாராஜ் அந்த மகாத்மா பாம்பே, அவர் ஐ ஆம் த கேன்சர் அவ்வளோ தைரியமாக சொல்கிறார். நான் தவிர இன்னொரு பொருள் இல்லையே, அத்வைத்தம்னு அதுதானே. ஆத்மாவிலேருந்து தான் எல்லாம் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லும்போது, மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டம்னு சொல்லும்போதும் வேறு அது எங்கே கேன்சர் மட்டும் எங்கேருந்து தனியாக வந்துச்சுன்னா சரீரத்துக்கு வந்துச்சு. அதனால தான் everything is in me and சொல்லும்போது you have to include disease also, no? Absence of disease and presence of disease, presence of the body and the absence of the body. அதனால ப்ரெசன்ஸுக்கு ஆப்சன்ஸுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது தான் இந்த நானே சத்து, எக்ஸிஸ்டன்ஸ், சித்து, ஞானம் and untouched, so ஆனந்தம். ஸோ இப்படிப்பட்ட ஆன்சர் பதில் அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே ஸோ அதனால் தியானம்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அப்படி என்ன கேள்வி வரப்போகிறது இல்லை பண்ணால் உபயோகப்படுமோன்னு ஒரு கேள்வி வரும். அதனால தான் ஸோ இவர் இந்த பதிலெல்லாம் என்னன்னா பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிற அப்படின்னா அவங்களுக்கு கர்ம கஸ்ய அப்படின்னே ஒரு கேள்வி வந்ததா. அப்படின்னு சொன்னால் யாருக்காக கர்மன்னா த மேன் ஆஃப் விஸ்டம் இவருக்கு எதுவுமே இவர் பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம கட்டாயம் படுத்தி சொல்லக்கூடாது.
பண்ணினா சரி, பண்ணலைன்னாலும் சரி. அதனால என்ன இம்பார்ட்டன்ட் சொன்னால், இவங்க பண்ணாலும் பண்ணலைன்னா அந்த கர்மயோக சித்தாந்தம் மாதிரியும் முக்கியமானது எந்த ஆட்டிடியூடோடு பண்ணுறான். கர்மயோகம் கீதை 2 பாயிண்ட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் கர்மயோகா? த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த ஆக்ஷன், ப்ராப்பர் ஆட்டிடியூடா, ப்ராப்பர்னு எழுதணும். அப்புறம் த ப்ராப்பர் ஆக்ஷன் அண்ட் ப்ராப்பர் ஆட்டிடியூடுன்னு. ஸோ இவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னு. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் தவிர பிஹைண்ட் த ஆக்ஷன், த மோட்டிவ் பிஹைண்ட் த ஆக்ஷன் அண்ட் ஆட்டிடியூட் பிஹைண்ட் த ஆக்ஷன். இதுக்கு கீதையில் ஸ்லோகம் என்னன்னா, 4வது அத்தியாயத்தில் கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய. அப்புறம் இந்த மாதிரி யார் தெரிஞ்சுக்கிட்டானோ, கர்மல அகர்மனி பார்க்குறானோ, அகர்மலோ கர்மனி பார்க்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் சபுத்திமான் மனுஷேஷு, அவனு தான் புத்தி, அறிவு, ஞானம் இருக்கிறவன். என்னது ஆக்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருந்தால் கூட ஆஸ் ஏ ஆத்மா எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட அங்கே ஆக்ஷன் எல்லாம் எனக்குள்ளே நடக்கிறது. ஸோ 2 பக்கம் சபுத்திமான் மனுஷேஷு சயுக்தா, அவனு தான் பேலன்ஸ்டு பர்சன். எந்த விதத்தில்? அவனு தான் கர்ம கிருஷ்ண கர்ம கிருத்து, உண்மையாக கர்மத்தின் உண்மையாக பண்ணுறவனு, கர்மத்தின் யோகமாக பண்ணுறவனு, கர்மத்தின் பந்தமாக பண்ணிக்காதவனு ஞானி ஜீவன் முக்தன். கிருஷ்ணவனை முழுசாக ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். எல்லாம் நடந்துட்டு இருந்தால் கூட ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை அனி இருந்த இந்த ஒன்றும் நடக்காத ஒரு கூட்டஸ்த ஆதாரத்தில் எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லீலை, காட்சி அப்படின்னு சொல்லி. அடுத்தது 264 சரி தியானம் அப்போ அசல் பண்ணக்கூடாதுன்றீங்களா என்ன? ஆனால் எனக்கு என்ன தோணுறதுன்னா, இந்த லோக விவகாரங்கள்லேருந்து விரமிச்சுக்கணும்னு சொன்னால் விட்ரா ஃப்ரம் தி வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸுக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு தாக்குதலுக்கு தியானம் பண்ணால் குறையுமேன்னு ஒரு அப்படின்னு தோணுறது எனக்குன்ற. அப்படி தோணுறதா? மெடிடேஷன் செய்யணும்னு அதுக்கு அந்த மாதிரி கேள்வி வந்த பதில் விரலத்வம் வியவஹ்ருதேஹே இஷ்டம் சேத்யானமஸ்துதே அபாதிகம் வியவஹ்ருதிம் பஷ்யன் தியாயாம்யஹம் குதஹ. சரியப்பா, என்ன விஷயத்தில் நான் நிதித்தியாசனம் பண்ணல, எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, விபரீதம் இல்லை, நல்லா சொல்லிட்டேன். உனக்கு திரும்பி இப்படி ஏதாவது சந்தேகம் வருதுன்னா உனக்கு ஞான நிஷ்டை ஏற்படலை, அது ஏற்படணும். அதனால் உலகம் தொந்தரவாக இருக்குது, கொஞ்சம் உலகத்தின் மறக்கணும்னு சொன்னால் கண்ணு மூடிக்கணும், தியானம் பண்ணணும். யோகிகள் எல்லாம் அப்படி தான் மனசின் பிரேக் போட்டு நிறுத்துவாங்க. ஆனால் இன்ஜன் ஸ்டாப் பண்ணாமல் பிரேக் போட்ட கார்பரேஷன் வண்டி மாதிரி தியானத்தில். அதனால் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது தியானம். அதனால தான் சுவாமி சொல்கிற மாதிரி டோன்ட் டூ மெடிடேஷன், லெட் த மெடிடேஷன் ஹேப்பன். மெடிடேஷனை நடக்கட்டும், பண்ணுறது கிடையாது. ஓகே, be in meditation, don't do the meditation. அதனால தான் மெடிடேஷன் అనేది வேதாந்தபரமாக சரியாக புரிஞ்சுக்கினா இட் இஸ் a 24/7 process. Be in meditation and live in reality and lead the life. அப்போ கேட்குறாரு, வியவஹ்ருதேஹே விரலத்வம் சேத், இந்த விவகாரம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட குறைச்சிக்கிறதுக்கு, விரலத்துவம்னா குறைச்சிக்கணும். அப்படிக்கு அதுக்கு தியானம் பண்ண உபயோகமாக இருக்காதானே உனக்கு தோணிச்சுன்னா, அப்படி நினச்சானே
இஷ்டம் தே தியானம் அஸ்து, உனக்கு வேணுமுன்னா பண்ணிக்கோ, உனக்கு வேணுமுன்னா பண்ணிக்கோ. ஆனால் தியானந்த ஞான நிஷ்டனை கொடுக்குமென்னு நினச்சிக்காது. சரியா? ஒழுங்க புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு யூ மே ஹாவ் டு டூ இட். ஆனால் வியவஹ்ருத்திம் அபாதிகாம், இந்த செல்ஃப் நாலேஜ் வந்தவனுக்கு அப்புறம் ஸ்வரூப ஞானம், அப்புறம் விவகாரம், இந்த செல்ஃப் நாலேஜ் ரெண்டு தே நெவர் கான்ட்ரடிக்ட் ஈச் அதர். முக்கியமான பாயிண்ட்டு. சரியா? அதனால தான் ஞானி இஸ் ஆக்செப்ட்ஸ் எவ்ரி திங். இந்த ஆத்தியாத்மிகத்தில் எத்தனை வகையாக எப்படி இருந்தால் கூட யாரு மேலே அதாவது அந்தந்த இடத்துல இருந்து போட்டு இஸ் நாட் அப்போஸ் டு எனி திங். என்ன பிகாஸ் அந்த அத்வைத ஞானம் கிவ்ஸ் தட் டோட்டல் ப்ராட் விஷன். வேறு எதுலேயுமே வராது. எதில் போனாலும் எதில் ஒரு ஃப்ராக்மெண்ட்டை தான் மாட்டிக்குவோம். அதனால் இங்கே வந்து வியவஹ்ருத்திம் அபாதிகம் பஷ்யன், நான் அகம் அகம் பஷ்யன் வியவஹ்ருத்திம் அபாதிகம். விவகாரம் நடந்துட்டு இருந்தாலும் என்னோட ஆத்ம ஜானத்துக்கு நான் ஆத்மா பிரம்மமனே, இது ரெண்டுத்துக்கு கான்ட்ரடிக்ஷன் ஒன்றும் இல்லையே. I know very well Jagat is Mithya and I never give any importance to anything. I am not running behind them. I am not craving for them. I am not addicted to any of them. இப்படி கான்ட்ரடிக்ஷனே இல்லை. அதனால தான் யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவி. இப்போ புரிஞ்சணும் அந்த ஸ்லோகம் ப்ராப்பராக. யோகி என்ன வெதர் இஸ் போகன்ல இருந்தாலும் யோகன்ல இருந்தாலும் எல்லாம் ஒன்று. ஆனால் எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம், இதுதான் கரெக்டாக அந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஒன்றும். நோ கான்ட்ரடிக்ஷன், அபாதிகா. அப்படி இருக்கும்போது அகம் குதஹ தியாயாமி, அப்போ நான் எதுக்கு தனியாக தியானம் பண்ணி உட்காரணும்? அதனால தான் ஞானிக்கு எப்பவுமே தியானம் தான். ஏன்னா ஞானம் எப்பவுமே இருக்கு. ஞானி இல்லை, அங்கே ஞானம்தான் இருக்கு. அப்படி ஞானமே இருக்கும்போது அது தியானம்தான். தியானம்னு தனியாக உட்காரணம் அப்படியே இட்ஸ் நாட் இந்த தாட் வந்து நாட் மென்ட் ஃபார் எவ்ரிபடி. நிதித்தியாசனம் பண்ணாமல் அப்படி விட்டுடுவது. யூ ஹாவ் டு எஸ்டிமேட் அண்ட் சி நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம். நம்மளை எஸ்டிமேட் பண்ணிக்கணும். நேற்று சொன்னோம் இல்லை, எஸ்எஸ் அவர் செல். அப்படியே பண்ணுறதானே நீ பண்ணும், சரியா? ஆனால் ஒரு நிலை வரும், உனக்கு ஞானம் ஏற்படும். ஒன் டே இட் கிளிக்ஸ் தட் வை ஐ ஆம் ஸ்ட்ரகுலிங் வித் ஆல் திஸ். நிம்மதியாயிரும். சுவாமிஜன் சொன்ன டேக் எ ஹாட் கப் ஆஃப் டீ அண்ட் என்ஜாய் அண்ட் ரிலாக்ஸ் அனுவார். 265 வந்து விக்ஷேபோ நாஸ்தி யஸ்மான் மேனசா சமாதிஸ்ததோ மம விக்ஷேபோ வா சமாதிர்வா மனசஸ்யாத்விகாரிணஹ. இந்த 265 வந்து ஸோ ஞானிக்கு விவகாரம் பாட்டுக்கு இருக்கட்டும், விவகாரத்தில் ஒன்று விரமிச்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணணும்னு அவருக்கு கண்ணு மூடி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அப்போ அப்படி சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக சித்த விக்ஷேபம் இருந்திருக்கும். விக்ஷேபம்னா சித்த விபரியம். சித்த விக்ஷேபம் குறைச்சிக்கிறதுக்காகவாவது தியானம் செய்யணும் இல்லையோ ஞானி கூட. சித்த விக்ஷேபம் அப்படியே ஒருவேளை நீ கேள்வி கேட்டால் இல்லை நான் சொல்கிறேன் பாரு. நான் முதல்ல சொல்லிட்டேன் நிதித்தியாசனம் பற்றி சொல்லும்போது
यस्मात् मे विक्षेपः न अस्ति एप्पु एनक्कु विक्षेपमे इल्लैयो विपर्ययम् इल्ल एजिटेशन्स् विक्षेपमन्न एजिटेशन्स् इल्लैयो ततः इल्ल एनक्कु अदनाल therefore मम समाधिः न समाधि சமாதின்னு இங்கே தியானம்னு எடுத்துக்கணும். நாட் ரிக்வயர்டு டு பி ஹவர்ஸ் டுகெதர் டேஸ் டுகெதர் இன் சமாதி அண்ட் ஆல் தட். பிகாஸ் எனக்கு மைண்டில் ஆஜிடேஷன்ஸ் இல்லை. அப்படி ஃப்ரீ ஆஜிடேஷன் ஃப்ரீ மைண்டாக இருக்கும்போதும் அது மட்டும் இல்லைப்பா, இன்னொன்று சொல்கிற பாரு, உனக்கு விஷயம் புரியல, சப்ஜெக்ட் என்ன, கருத்து என்னன்னு. விக்ஷேப வா சமாதி வா, மனசில் விக்ஷேபம் எதுவுமே இல்லாமல் சமாதி நிலையில் அப்போது கொஞ்ச நேரம் தூக்கம்ல மாதிரி, தூக்கம்ல அப்படி தானே இல்லை. அப்புறம் விக்ஷேபம் ஆரம்பிச்சது. விக்ஷேபம் இருக்கிறது, விக்ஷேபம் இல்லாத ஒரு சமாதியோ தூக்க நிலை ஏதாவது சொன்னானே, அதெல்லாம் என்ன தெரியுமோ, மனசः விகாரிணः ஸ்யாத். இருக்கிறது இருக்காததானே, இது ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் இப்போ தானே சொல்லிட்டோம். இதெல்லாம் மனசுடைய விகாரம்தான். சமாதி அந்த சைலன்ஸ் மனசு அடங்கிறதே ஓகே தற்காலத்துக்கு அது ஒரு விகாரம்தான். ஸோ அதனால விக்ஷேபம் அண்டு சமாதி போத்தாறு ரெண்டுமே மனசுக்கு சேர்ந்த விகாரங்கள். அதனால தான் அடிக்கடிக்கு என்ன சொல்கிறோம், beyond the apart from the presence of the sound and absence of the sound, tamasa parastat. அதனால இது ரெண்டு விகாரங்கள் இது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் சமாதியும் வேண்டாம், தியானம் வேண்டாம், நான் அப்படியே என்னோடய ஸ்வரூப நிஷ்டையிலே இருப்பேன். அதனால் இப்படிலாம் கட்டாயமாக இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பண்ணணும், எல்லா ஞானின்னு சொன்னால் சமாதி நிலைக்கு போகணும், இவ்வளோ நாள் கண்ணு மூடி உட்காரணும், அவர் ஏந்திரிக்கக்கூடாது, மூச்சு வாங்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதனால் ஏன்னு சொன்னால் இது எல்லாம் செல்ஃப் பிரதிப்பு கன்க்ளூஷனாக இது மட்டும் படிச்சுட்றோம். நித்யானுபவரூபஸ்ய கோமேவானுபவ ப்ருதக் கிருதம் கிருத்யம் பிராபணீயம் பிராப்யமித்யேவம் நிச்சயः. அது அந்த ஸ்லோகத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த டாபிக் முடிகிற மாதிரி என்ன, நித்திய அனுபவ ரூபஸ்ய, நித்திய நிரந்தரம் அகமஸ்மி, அகமே பிரம்மா, அகமஸ்மி பிரம்மமாவே சாட்சியாவே கூடஸ்தனாவே இருக்கிற ரூபத்துடைய நித்திய அனுபவம் இருக்கும்போது மே பிருத்தக் அனுபவ, நான் தவிர இன்னொரு வஸ்து இல்லைன்னு டிஃபரெண்ட் துவைத பாவன அனுபவமே இல்லாத போது கஹவா கிருத்தம் கிருத்தியம் ஸ்வரூப அனுபவம் எப்பவுமே இருக்கும்போது, அதனால தான் நம்முடைய ஆப்சன்ஸ் எப்போவாது நமக்கு தெரியுறதா, நான் இல்லைன்னு எப்போவாது தெரியுறதா, ஃபீல் பண்ணுறோமா? இல்லை, யாருக்குமே தான் இல்லை, நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி நமக்கு சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த புத்தக அனுபவம் பற்றி எங்கே தான் சொல்லுவேன், அது எதுக்கு எனக்கு? அதனால தானே சொன்னோம், கிருத்தம் கிருத்தியம் பிராப்தம் பிராபணீயம் இதுவா நிச்சய. அதனால தான் திஸ் அலோன் இஸ் மை கன்விக்ஷன். நான் அடைய வேண்டியது அடைஞ்சிட்டானோ, செய்ய வேண்டியது செஞ்சான், அடைஞ்ச வேண்டியது அடைஞ்சிட்டேன். புரிஞ்சதோ? குட், நல்லா புரிஞ்சுக்கும். அப்படின்னு அடுத்து நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.